ஹல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஆண்டவருடைய வருகை குறித்து கர்த்தர் பேச சொன்னார். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய புத்தி வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்போது எந்த வசனம் எடுக்கணும்னு. மத்தேயு 25ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதை எடுக்க தேவன் என்ன செய்தார்? எனக்கு உரிமையை கொடுத்தார். அந்த அதிகாரத்தின்படி நீங்கள் அது இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு முன்னால் 24ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய வருகை குறித்து இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு? சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 25வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவருடைய ஆயத்தத்தை குறித்து போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வரப்போது நீங்களாம் என்ன செய்யுங்க? ஆயத்தமாக இருங்கள். இதில் 10 கன்னிகைகளை குறித்து போடப்பட்டிருக்கு. கன்னிகைனா பெண்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்களும் பெண்களும் சேர்த்து தான். அப்படி தானே? ஆமேன். இது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லார் மேலே என்ன செய்வேன்? என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, பிள்ளைங்களாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்போ இது கடைசி காலம். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து ஆவியானவர் நம்மளை நிரப்பி நம்மளை ஒரு மென்மையான ஆளாக மாற்றி அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் மாற்றி அவரை போலவே மாற்றி நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னு சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாமை ஆண்டவர் மண் எடுத்து படைத்து ஒரு மனுஷனை உருவாக்கினார். அப்படி தானே? விழாவிலிருந்து ஒரு பெண் உருவாளார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் கடைசியில் அவங்கள 2 பேரையும் வெளியில் அனுப்பிட்டார். ஏன்னா பாவம் செஞ்சிட்டாங்க, உள்ள கீழ்ப்படியலை. ஹல்லேலூயா. வெளியே போயிட்டாங்க அவங்க. இனிமேல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் புது மனிதன் கர்த்தர் படைத்த புது மனிதனை போல ஆதாமை போல மாறினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்குள்ளாக போக முடியும். ஹல்லேலூயா. சரி, இப்போ வசனத்தை படிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். புறப்பட்ட பாருங்க. சரி, இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்பது நீங்கள் எந்த வசனத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் ஒரு பெரிய பிரசங்கமே இருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால், பரலோகம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு, தீவெட்டினா என்னன்னு தெரியுமா? வேதாகமம். ஹல்லேலூயா. இப்போது கோடிக்கணக்கான பேர் கையில் என்ன இருக்குது? வேதாகமம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வேதாகமம் தான் என்னன்னு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது தீவெட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கையிலையும் தீவெட்டி கொடுத்துட்டாரு. எது கொடுத்தாரு மக்கள்? தீவெட்டி. நீ போய் சாத்தான எரி. ஹல்லேலூயா. அக்கினி இதுக்குள்ளே இருக்குது. நம்முடைய வேதாகமத்துக்குள்ளாக என்ன இருக்குது? அக்கினி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த அக்கினி தீவெட்டி. ஹல்லேலூயா. இது இந்த வேதாகமம் என்பது ஒரு மாபெரிய வல்லமையான மகிமையான நமக்கு நல்ல ஒரு டீச்சிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு தீவெட்டி. இப்போ நம்ம கையில் எல்லார் கையிலையும் தீவெட்டி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஒரு தீவெட்டியாக மாறணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேதாகமத்தை நல்லா படித்து இதில் இருக்கிற அக்கினியை நம்ம பயன்படுத்தணும் என்று சொல்லி தான் இந்த ஆண்டவர் சொல்லி இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் போட்டு இருக்கிறார். தீவெட்டிகளை பிடித்து கொண்டு அப்படின்னா நம்ம எல்லாம் தீவெட்டியில் பிடிச்சிக்கிட்டு தான் போகிறோம். எதை? வேதாகமத்தை. ஹல்லேலூயா. வேதாகமத்தை பிடிச்சிட்டு போனால் தான் நமக்கு பரலோகம். அது எரிஞ்சிட்டே இருக்கணும். அதில் என்ன இருந்தால் தான் எரியணும்ல. அதுதான் இன்றைக்கு அந்த பிரசங்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எதிர்கொண்டு இது ஆண்டவர் ஊமையாக தான் சொல்கிறாரு. ஊமையாக சொல்லுகிறார். இந்த ஊமையில் போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார். யாருன்னா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு. மணவாளன் எப்படிப்பட்டவருமா? பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. பரிசுத்தம் மிகுந்தவர். ஹல்லேலூயா. நானும் பரிசுத்தர், நீங்களும் என்ன செய்யணும்?
பரிசுத்தமாக இருக்கணும். நான் அன்புள்ளவர், அதனால் நீ அன்புள்ளவனாக இரு. நான் மன்னிப்பை கொடுக்கிறவர், நீனும் மன்னிப்பு கொடுக்கிற மகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு என்னென்ன காரியங்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறதோ அத்தனையும் நமக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்போ தான் பரலோக ராஜ்யம் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த ஆட்களுக்கு மாத்திரம்தான் பரலோகம், யார் எல்லாருக்குமே கிடையாது. பாருங்கள், கடினமான இது உபதேசம். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பாடுபடுறோம், ஹல்லேலூயா, எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். ஹல்லேலூயா. புத்தி இல்லாதபடி வசனங்களை எல்லாம் படிச்சுட்டு ஆண்டவர் எனக்காக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போய் அங்கே வெளியே போய் பாவம் செய்கிறோம். அப்போ அந்த வசனம் எப்படி நமக்கு வேலை செய்யும்? நிச்சயமாக என்ன செய்யாது, வேலை செய்யவே செய்யாது. ஹல்லேலூயா. எதிர்கொண்டு வருகிற ஒரு மணவாளன் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு யோசிங்க. எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் பெரிய ஐஸ்வர்யவான், பரலோக ராஜ்யத்தில் மகா பெரியவர், நம்மை மனம் கொள்ள வருகிறார். மணவாட்டி என்பது சபை. இந்த சபையை திருமணம் பண்ணிக்கொள்ளும்படியாக மணவாளன் என்ன செய்கிறாரு, பரலோகத்திலிருந்து நம்மை அழைக்க எதிர்கொண்டு வருகிறார். ஆண்டவர் ரொம்ப அழகானவர். அப்போ என்ன செய்கிறாங்க, பொண்ணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய அந்தஸ்து உள்ளவர், கணம் நிறைந்தவர், பரிசுத்தம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர். அவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அப்போது நம்மையும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபத்திலே என்ன செய்த வல்லவர். அவர் ஜெபத்துக்கு அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கிறம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன் ஜெபத்தில் நான் என்ன செய்யணும், உன் கூட ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிச்சாதான் நமக்கு ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கு தெரியும். காலையில் நம்ம ஜபிக்கும்போது ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தூங்கிட்டு இருந்தால் திரும்பி போயிடுவார். ஆமென். ஒரு மந்திரக்காரர் சொன்னார், அல்லேலூயா, இப்போ நான் ஒரு 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் என்னுடைய மந்திரத்தெல்லாம் என்ன செய்வேன், பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அதுக்கு மேலே இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தேடி வருவார், ஜெபிக்கிறவங்களெல்லாம் தேடி வருவார் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரக்காரர் சொன்னார், சாட்சியில் சொன்னார். அதே மாதிரி நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரோடு இணைந்திருக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும், அவரோட ஆவியோடு இணைந்திருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், நம்ம நல்லா ஜபிக்க முடியும். ஒரு ஜப வீரனாக இருந்தால் தான் அந்த மணவாளனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த மணவாளனுக்கு எதிராக போக ஈக்குவல். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன, ஆண்டவருக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் நமக்கு இருக்கணும். அதை என்ன செய்யணும், 10 கட்டளைகளை படித்து அதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். 2வது வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதைக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் போக முடியும். சரி, அடுத்து அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது வசனம் பாருங்கள். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும், ஏன் புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்கன்னு அடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்கள். புத்தி இல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. சரி, நமக்கு நல்ல புத்தி வேணும். என்ன புத்தி வேணும்? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுன்ற புத்தி வேணும். அதுதான் மெயின். அல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி புத்தியோடு வளர்க்கணும். புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும், ஒழுங்காக செய்யணும். அல்லேலூயா. வீட்டில் விளக்காக இருக்கணும், அக்கினியாக இருக்கணும், இருந்து அந்த வீட்டுக்கு வெளிச்சம் கொடுப்பவள் தான் பெண். அல்லேலூயா. இப்போ அந்த எப்படி இது வேதாகமம் என்று நம்ம சொல்கிறோமோ, இந்த வெளிச்சம் இதில் சொல்லப்பட்டிருக்கு, எண்ணெயோ கொண்டு போகவில்லை. எண்ணெய் அப்படின்னாலே என்னன்னா அபிஷேகம் என்று அர்த்தம். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை இப்போ நான் சொல்கிறேன்.
ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பைபிள் நல்லா படிப்பாங்க, அல்லேலூயா, படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. வீட்டில் அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த மாதத்தில் நான் வேதாகமத்தை நான் 3 தரம் படிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. ஃபுல்லாக ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நல்லா படிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் நடுவில் கேள்வி கேட்டோன்னு வச்சுங்க, பதிலே தெரியாது. அல்லேலூயா. உள்ள எபிரேயர் எங்கள் சர்ச்சில் எக்ஸாம் வச்சாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் எபிரேயருக்குள்ளார என்ன வசனம் இருக்குதுன்னு தெரியாது. அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுது என்பது அவர்களுக்கு தெரியாத ஒன்று. ஆனால் இதை சொல்லி கொடுக்கிறவர் யாருன்னா நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இது ஒரு சாரர். 2வது சாரர் இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே இப்போ சபைக்கு வரும்போது என்ன செய்வாங்க, வேதத்தை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு நோட் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. நல்ல மெசேஜெல்லாம் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு வீட்டில் போயிட்டு அதை கொண்டு போய் மாடத்தில் வச்சுருவாங்க. மாடத்தில் வச்சா அது அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. திரும்ப எப்போ எடுப்பாங்க, சர்ச்சுக்கு வரும்போது, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது அப்புறம் அந்த வேதாகமத்தை என்ன செய்வாங்க, கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. கொண்டு வந்துட்டு திரும்பவும் எழுதுவாங்க, திரும்பவும் கொண்டு வச்சிருவாங்க. இப்படியே இவங்க பண்ணுவாங்க. 3வது இருக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தர். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், இங்கே கேட்பாங்க, நல்ல கேள்வி ஞானம் அவர்களுக்கு இருக்கும், நல்ல வேதாகமத்தை படிப்பாங்க, வீட்லேயும் படிப்பாங்க. படிச்சுட்டு இந்த வசனம் எங்கே இருக்குது, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன, இந்த வசனம் என்ன பேசுது, கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்ம குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 1:1 நம்ம பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் அக்கினி. அல்லேலூயா. தியானம் தான் அக்கினி. நீங்கள் தியானிக்க உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிடுவார். அல்லேலூயா. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. அவருக்கு என்னன்னா எல்லாருக்கும் டீச் பண்ணணும், பைபிளை சொல்லி கொடுக்கணும், வேதாகமத்தை சொல்லி கொடுக்கணும், வேதாகமத்தில் அக்கினி எரியணும், உங்களுக்குள்ளேயும் அக்கினி எரியணும். இதன் மூலமாக பிசாசை துரத்தணும், இதன் மூலமாக வியாதிகளை சுகமாக்கணும், இதன் மூலமாக அநேகருக்கு ஞானத்தை போதிக்கணும், அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கணும். மற்றவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும், வெளிச்சம் ஏற்றணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போனவர்களுக்கு, இருளிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். வேதாகமத்தை கரெக்டாக சொல்லணும். சொல்லி இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம் இல்லையா, எப்படி பேசுகிறோம், ஆண்டவர்கிட்ட தியானம் பண்ணி ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரேன்னு அவர்கிட்ட என்ன செய்கிறோம், கெஞ்சி கேட்டு அந்த சத்தியத்தை கொண்டு வந்து தான் என்ன செய்கிறோம், உங்களிடத்திலே பேசுகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபோன் ஒன்று வந்துடுச்சு. அல்லேலூயா. செல்ஃபோன் வந்துடுச்சு. என்ன செய்கிறாங்க, அதில் இருக்கிற மெசேஜை கேட்டால் போதும். அல்லேலூயா. அவங்க சொல்கிறத கேட்டால் போதும்னு. நான் ஒன்று சொல்லவா, ஒன்று சொல்கிறேன். நான் யாரையுமே பேசுகிறவங்கள குறித்து நான் குறை சொல்லலை, கேட்குறவங்கள குறித்து தான் குறை சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, அவங்க என்ன பேசுகிறாங்க, சில பேரெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, ஆழமான சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து வியூவர்ஸ் வந்து கம்மி, கேட்குறவங்க வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் சாதாரணமாக நீ உனக்கு கண்ணீர் இல்லை, நீ கவலை இல்லை, துக்கப்படாத, சந்தோஷமாயிரு, சமாதானமாக இரு, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உனக்கு பெரிய காரியம் நடக்கும், இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்லி அதை மட்டுமே பேசுவாங்க. அதை மட்டுமே பேசிட்டு என்ன செய்வாங்க, அவங்க மெசேஜை முடிச்சிடுவாங்க. இவங்களுக்கு தலையும் புரியாது, காலம் புரியாது. உங்களுக்கு அதாவது வசனத்தை வந்து உடைச்சி பேசினாதான் அது உள்ளே இருக்கிறது என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும், நம்ம குடும்பத்தையும் வெளிச்சத்தில் நடத்த முடியும். அல்லேலூயா. பாருங்கள், பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேரை கூப்பிட்டு உங்களுக்கு பிரசங்கம் நடத்துகிறாரு, எத்தனை பேரை கூப்பிட்டு வர்ஷிப் போடுறாரு. இப்போ கூட சொல்கிறாரு, இங்கே அம்மா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக வந்து என்ன செய்யுங்க, பிள்ளைங்களை இன்னும் தட்டி எழுப்புங்க, எழுப்பி என்ன செய்யுங்க,
அவங்களுக்கு துதியாதாரண போட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஜபத்தில் வச்சுருக்கிறேன். ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, அவர் பலன் கொடுத்தா நம்ம என்ன செய்யலாம், அந்த துதி ஆராதனையே கட்டாயமாக நடத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். சரி, அப்போது என்னன்னா இந்த அம்மா புத்தி இல்லாதவர்கள் என்னன்னா தீவெட்டியை எடுத்துக்கொண்டு போனார்கள். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் முதலாவது ஆள். அல்லேலூயா. வெறும் வேதத்தில் மட்டும் படித்து வெறும் அக்கினி மட்டும் எரிஞ்சிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாருடைய வேதாகமத்துலேயும் என்ன இருக்குது, தீவெட்டிலையும் அக்கினி எரிய தான் எரியுது. ஆனால் சில தீவெட்டிங்கெல்லாம் எரியாமலே இருக்குது. பைபிளும் படிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வெறுமா ஜபத்தை மட்டும் பண்ணிட்டு போகிற ஆட்கள் இருந்தால், இது ஒரு ஓரம் ஒதுங்கி இருந்தால் இந்த தீவெட்டி ஒன்றுமே எரியவே எரியாது. அல்லேலூயா. ஆனால் இவங்க முதல் தரத்தை சேர்ந்தவர்கள். நான் சொன்னேன்ல, நான் இத்தனை தரம் பைபிளை படித்தேன், இத்தனை தரம் என்ன செஞ்சேன், வார்த்தைகளை நான் இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து வேதத்தில் தெரியாத வார்த்தையே கிடையாது, அத்தனையும் எனக்கு தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட எண்ணெய் இல்லைங்க. அல்லேலூயா. எண்ணெய் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன, தியானம் பண்ணலை வேதத்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க அவங்களுக்கு திராணி இல்லை. ஹல்லேலூயா. கேட்கணும், உட்காரணும். அவருக்காக வேதத்தை படிப்பதற்காகவே நம்ம என்ன செய்யணும்னா நேரத்தை ஒதுக்கணும். ஹல்லேலூயா. நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து ஒரு 3 அதிகாரம் படிங்க. அந்த 3 அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அன்றைக்கு நடக்கக்கூடிய யாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அக்கினி போடுங்கப்பா, அக்கினி போடுங்கப்பா, அக்கினி போடுங்கப்பான்னு சொல்கிறது பெருசு கிடையாதுங்க. நீங்கள் தான் அதுக்கு இடம் கொடுக்கணும். உங்கள் தீவெட்டியில் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ என்ன வேணும், ஆவியானவர் வேணும். ஹல்லேலூயா. அவர் வந்து நமக்கு டீச்சர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய மகத்துவமான ஆசாரியர். ஹல்லேலூயா. வேதம் தெரியலன்னா உடனே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து சொல்லி கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எழுந்தது ஃபுல்லாக அவர் தான், அவருக்கு தான் தெரியும். இந்த அர்த்தம் எல்லாம், வசனம் எல்லாம் என்ன தெரியும், இது வார்த்தைகள் முழுவதும் வார்த்தையாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதை நமக்கு இப்போ சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, கோடிக்கணக்கான காயங்களிலிருந்து இரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன செய்திருக்காருன்னா, இந்த வேதாகமத்தை நமக்கு என்ன செய்திருக்காரு, கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். முதல்லலாம் நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் புதிய ஏற்பாடில் என்ன நடக்குது அப்படி என்பதை அதில் போடப்பட்டிருக்கும். ஆனால் வல்லமை எதில் அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டின் வேதாகமம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த வேதாகமத்தை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தாலே கழுவி இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தபடியினால ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம் செய்யும், ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயம் செய்யும், ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யும், நம்மோடு பேசும். இப்போ நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்க, துக்கத்தோடு இருக்கீங்க அப்படின்னா உடனே என்ன செய்கிறீங்க, சில பேர் எல்லாரும் தான் ஓடி போய் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு, என்ன வேதத்தில் சொல்கிறாரு, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தராரு, யூடியூப்பில் என்ன தராரு, இந்த இதில் இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன தர, ஓடி போய் அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தை இன்றைக்கி இவ்வளோ கொடுத்துருக்காரு, கட்டாயமாக நமக்கு என்ன செய்வாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்போ அதை கொஞ்சம் நேரம் அதை நம்ம தியானிக்கணும். ஆண்டவர் உள்ள என்ன சொல்லியிருக்கிறாரு, அல்லேலூயா, என்ன செய்ய போகிறாரு ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த வார்த்தையின்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போ நம்ம அந்த எண்ணெய் அபிஷேகம் நமக்குள்ளாக இறங்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று படிக்க வேண்டாம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவீதை என்ன செய்கிறாரு, எண்ணெயினால் என்ன அபிஷேகம் செய்கிறார். ஹல்லேலூயா. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெய் என்பது என்ன அப்படின்னா பக்தி வைராக்கியத்தை தரும். சாத்தானை முறியடிக்கணும். நம்ம குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னா சத்துரு உள்ளே இருக்கான். அந்த அறிவு நமக்கு ஞானம் வேணும்.
எந்த இடத்துல இருக்கான், ஞானம் வேணும். அவனை எப்படி சாகடிக்கணும், ஞானம் வேணும். இந்த வார்த்தை அவ்வளவும் 149 சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இது வார்த்தை என்பது, அதாவது வார்த்தை ஒரு கரத்தில், இன்னொரு கரத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா என்ன அர்த்தம்? அறுக்கும். ஹல்லேலூயா. 2 பக்கத்தையும் அறுக்கும். ஹல்லேலூயா. அது ஊழியக்காரங்கன்னும் பார்க்காது, சாதாரண பிலிவர்ஸனும் பார்க்காது, மீட்கப்படாதவங்கன்னும் பார்க்காது, மீட்கப்பட்டவர்களும் பார்க்காது. எந்த பக்கம் போனாலும் அறுக்கக்கூடிய வல்லமை அந்த பட்டயத்துக்கு உண்டு. அந்த பட்டயம் மகிமையான பட்டயம். ரத்தத்தில் என்னென்ன மகிமையெல்லாம் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆண்டவருடைய ரத்தத்தில் பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. அது நம்ம உடம்புல நம்ம குள்ளே இருக்குதா? அதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். டெய்லி ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய பட்டயமாகி அந்த ரத்தத்தை நமக்குள்ளே வாங்குகிறோமா? பாட்டுக்கு உட்காடுறோம், முழங்கால் போடுறோம், சும்மா ஒரு அரை மணி நேரம் நமக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுறோம். அப்புறமா என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இன்றைக்கி என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஜாக்கிரதையாக கொண்டு வாங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கணும், கணவன் போகிறாரு, அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், தண்ணி போட்டுட்டு வரக்கூடாது, சண்டையோடு வரக்கூடாது, ஈவினிங் நல்ல மூடோடு வரணும், எங்கள் கிட்ட சந்தோஷமாக இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம ஜபிக்கிறோம். அப்படி தானே ஜபிக்கிறோம். பிடிச்சிட்டு முடிஞ்சு போகுது. ஆனால் நீங்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? காலையில் நீங்கள் ஜபிக்கும்போது கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பதுக்கு பக்கத்திலே நிற்பார். அல்லேலூயா. அவர் பக்கத்தில் நிற்பார். தேவ தூதர்களும் உங்கள் பக்கத்தில் தான் நிற்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்து இந்த அதாவது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறவர்கள் மேலே உன்னுடைய முத்திரையை போடு. ஹல்லேலூயா. அந்த தேவதூதனை தேவனை அனுப்புகிறாரு. ஒரு தேவதூதனை நீங்கள் அதை வீட்டில் போய் படித்து பாருங்கள். அது ஒன்றுலேருந்து நம்ம படித்தோன்னா இப்போ நேரமாயிரும். ஆகவே அவனை அனுப்புகிறாங்க. அப்போ அவனுடைய இடுப்பில் ஒரு மைக்கூட்டு இருக்குது. அந்த மைக்கூட்டில் அந்த ஸ்டாம்ப் போடுற அந்த கட்டை இருக்குது. அதை எடுத்து போய் யார் யார் என்ன ஜெபிக்கிறாங்கன்னு அவங்க முகத்தை போய் பார்த்துட்டு அவங்க மேலே முத்திரை போடு. அவங்க அப்படி தேசத்துக்காக ஜெபிக்காதவங்க, இஸ்ரவேலர் தான் நம்ம. அப்படி தானே? நம்ம ஆண்டவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருந்தால் யாருங்க? நம்ம அப்பாவுடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்குது, பிள்ளைங்கள்ட்ட இருக்குது இல்லையா? பிள்ளையாக நம்மகிட்ட இருக்குது. ஞானஸ்தானம் எடுக்கும்போதே கர்த்தர் நம்ம பிள்ளையாக என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு என்ன செய்கிறாரு? ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவருக்குள்ளாக இறங்குகிறார். ஹல்லேலூயா. இறங்கும்போது அப்புறமா பிதாவானவர் குரல் கொடுக்கிறாரு, இவர் என்னுடைய நேச குமாரன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கும் போது நம்ம அம்மாவோட ரத்தம், அப்பாவோட ரத்தம், அந்த சாபம், அந்த ஹெரிடிட்ரி எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சிட்டு தன்னுடைய ரத்தத்தை என் பிள்ளை என்கிற உறவோடு, இது என் பிள்ளை, என்னுடைய ரத்தத்தை சுமப்பவள் என்ற அந்த காரியத்தை உங்கள் மேலே கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எழும்புகிறார். உங்களை எழுப்புகிறார். எழுப்பும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே மிங்கிளாகிறாரு. எதுக்கு மிங்கிளாகிறாரு அப்படின்னு சொன்னால், வேதத்தை படிங்க, வேதத்தில் நல்ல காரியங்களெல்லாம் செய்யுங்க, நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. பரலோகம் உங்களுக்கு திறந்தே வச்சுருக்குது. யோவான் 1:51 பார்த்தீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி போடப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இன்று முதல் காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? மேலே என்ன செய்கிறாரு? அந்த வாசலை திறந்தே வச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? மேலே போய் எடுத்துக்கலாம். இப்போ பாதாளம் பூட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாதாளம் பூட்டப்பட்டதுனால பிசாசு எங்கே சுற்றிட்டு இருக்கான்? உலகத்தில் தான் சுற்றிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. உலகத்துக்குள்ளாகவே தான் சுற்றி வந்துட்டுருக்கான். யாரை கெடுக்கலாம், யாரை பைபிள் படிக்க விடாமல் தடை பண்ணலாம், யாரை என்ன செய்யலாம்? குடிகாரனாக மாற்றலாம், யாரை சண்டைக்காரியாக மாற்றலாம். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு குடும்பம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை. இந்த அம்மா பயங்கரமான ரவுடி. அல்லேலூயா. பயங்கரம். அதாவது அதுக்கிட்ட யாருமே நின்று என்ன செய்ய முடியாது?
பேசவே முடியாது. அந்த அளவுக்கு எதிர்த்து அந்த மாதிரி பேசும். எல்லாரும் பயப்படுவாங்க. குழாடிக்கு போனால் எல்லாரும் பானையை எடுத்துகிட்டு தூர விட்டுட்டு அந்த அம்மா விட்டுருவாங்க. அல்லேலூயா. எங்கேயாவது போனால் கூட அந்த அம்மாட்ட பேசுகிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமான கொடுமையான ஒரு ஆள். அது பிள்ளையும் அதே மாதிரி வளர்த்துது. அல்லேலூயா. அம்மா பிள்ளை தானே போல தானே இருக்கும். பிள்ளைங்க கேர்ஃபுல்லாக இருங்க. தாய் எப்படியோ அப்படி தான் பிள்ளை. தாய் பண்ணுறதெல்லாம் பிள்ளைங்க அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மா இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருந்தால் என்ன? அல்லேலூயா. அம்மா இப்படி எழுத்து நிற்கிறாங்களே, அப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் நடக்கணும் போல். அந்த பிள்ளை அப்படி தான் வளரும். அதே மாதிரி தான் தன்னுடைய பிள்ளைய அவள் வளர்த்தா. எப்படின்னா, யாருக்கும் பணிஞ்சு போகக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்? நீ தான் தாதா மாதிரி முதல்ல நிற்கணும். அல்லேலூயா. நீ தான் முதன்மையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையவும் கெடுத்து குட்டி சுவராக்கி அந்த லேடி மாதிரியே அந்த பிள்ளைய வச்சுருந்தா. அல்லேலூயா. அந்த லேடி மாதிரியே வைத்திருந்தாள். அல்லேலூயா. இந்த பொண்ணு வளர்ந்து ஒரு கல்யாண ஸ்டேஜுக்கு வந்துச்சு. கேட்குறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. கல்யாண ஸ்டேஜுக்கு வந்துச்சு. வந்த உடனே அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறா, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். அதனால நீ என்ன செய்யி, நீ மாப்பிள்ளை வீட்டில் பெரிய பணக்கார ஆளாக நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். நீ அந்த பிள்ளைய என்ன செய்யணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் வீட்டுக்கு போயிடு. அவங்க கூட போயிட்டு அங்கே இருக்க பணத்தெல்லாம் சுரண்டிக்கிட்டு என்ன செய்யணும், புருஷனையும் கூட்டிகிட்டு இங்கே குடும்பத்தில் இருக்கிற மாப்பிள்ளையா என்ன செய்யணும், வர வைக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லி அனுப்பிவிட்டா. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு யாருமே ஒத்துக்கலை. எந்த ஆளுக்கும் பயம். ஏன்னா அம்மா மாதிரியே பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணை கட்டினா நம்ம குடும்பம் என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு யாருமே வரல. ஆனால் ஒரே ஒருத்தன் வந்தான், நல்லா பணக்கார பையன். நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு ஆனால் நல்லா இருக்கும், அழகாக இருக்கிற பொண்ணு தான். நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிவிட்டு இவன் என்ன தான் செய்கிறான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இவளுக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பணத்துக்கு பணம், அழகான மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை. அல்லேலூயா. அதனால் கல்யாணம் பண்ணால் தடபுடலாக கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு போகும்போது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதா மகளே? நீ என்ன செய்யணும், அவகிட்ட இருக்க பணத்தை நீ எப்படியும் வாங்கிட்டு எப்படியாவது நகையெல்லாம் அங்கே இருக்கிற நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு என்ன செய்யணும், நீ உன் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு இங்கே வந்துரு. அல்லேலூயா. சொன்னதும் இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சு. அல்லேலூயா. நான் கட்டாயம் செய்வேன் சரின்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. நல்லா தடபுடலாக பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டதும் இவளுக்கு அவங்க அம்மாவுக்கு அங்கே போய் அந்த பொண்ணு தான் வர சொல்லியிருக்கால, ஆனால் இவள் போய் அங்கே மாப்பிள்ளை வீட்டை போய் பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் ஆன பிறகு எப்படி இருக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் போய் கதவை திறந்து எட்டி பார்த்தா. அல்லேலூயா. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது ஒரு அதிசயம் அங்கே நடந்தது. என்ன அதிசயம்னா, உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அல்லேலூயா. இவன் ஓடி சாப்பாடு கொண்டாந்து போடுறா, தண்ணி கொண்டாந்து வைக்கிறா, அவனுக்கு ஷூஸ் எல்லாம் தொடச்சி கொடுக்குறா, போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி கொடுக்குறா. ஐயோ, நான் இவளுக்கு டீச் பண்ணது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது வேற. இவன் எப்படி இவன் இந்த மாதிரி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அம்மா நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இல்லை பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் ஒரு பெரம்பு இருந்துச்சு. யார் பக்கத்தில்? மாப்பிள்ளை பக்கத்தில். அல்லேலூயா. நல்லா சரியான பெரம்பு, அடிச்சா சரியாக இழுத்து எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு பெரம்பு பக்கத்தில். பெரம்பை கையாடாதவன் மகனை பயக்கிறான். அல்லேலூயா. அவன் பெரம்பை கையாடாமல் வளர்த்தா, ஆனால் இங்கே அவன் புருஷன் அந்த பெரம்பை எடுத்து அவளை சரி பண்ணிட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. யார் யார் எப்படி இருக்காங்க. நாமளும் மெசேஜ் கொடுக்குறோம், சபையில் உட்காந்துக்கிறாங்க, சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, பிள்ளைகளோட விளையாடுறாங்க, கவனமெல்லாம் எங்கேயோ போயிடுது. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாருக்குமே. அல்லேலூயா.
எங்கேயோ கவனம் போகுது. அல்லேலூயா. புருஷன் என்ன செய்கிறாரோ கவனம் போகுது. வீட்டில் சமைச்சு வச்சோமோ அந்த சாப்பிட்டாரோ கவனம் போகுது. எங்கெங்கேயோ போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆத்மா உனக்குள்ளே இருக்குதுமா. அல்லேலூயா. என் ஆத்மா யாருக்குள்ளே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. என் ஆத்மாவை நான் மீட்கணும். எப்படி மீட்கிறது? நான் பெரம்பெடுத்தா தான் ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் பெரம்பெடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஆண்டவர் கையில் பெரம்பு எடுத்தாருன்னா, ஒரு சர்ச்சில் என்ன செய்தார், எல்லா வியாபாரிகள்லாம் என்ன செஞ்சாங்க, சர்ச்சுக்குள்ளே வியாபாரம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அடித்து விரட்டினார். அதே மாதிரி கடைசி காலத்தில், கர்த்தர் வருகிற காலத்தில் என்ன செய்வார்னா, உனக்கு பரலோகமே இல்லை, ஓடுன்னு பெரம்பு வச்சு அடித்து பாதாளத்தில் போடுவார். அப்படிதான். கரெக்டாக இல்லையாம்மா? கரெக்ட் தானே? ஆமென். அல்லேலூயா. இது பயங்கரமாக நடக்க போகிற அப்பட்டமான உண்மை. இது பொய் கிடையாது. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் பெண்கள் ஒருத்தர் கவனமாக இருந்தால் போதும், குடும்பத்தை என்ன செய்யலாம், தலைகளாக நல்ல குடும்பமாக மாற்றலாம். அந்த மாதிரி மாற்றலாம். அப்போது இந்த இடத்துல அவள் கையில் அபிஷேகம் இல்லை, வார்த்தை இருந்தது. ஆமென். அபிஷேகம் இல்லை, ஆனால் வார்த்தை இருந்ததுனால இவன் எடுத்துக்கிட்டு அந்த மணவாளனுக்காக காத்திருக்க போகிறான். போகும் பொழுது எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சு. அபிஷேகம் இருந்தால் தானம்மா, அதில் ஏற்கனவே எரிகிற அக்கினி தான் இருக்குது, இதில் எண்ணெய் இருக்குது, இன்னும் இது உள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு, இது உள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, இதுக்குள்ளே வாக்குத்தத்தம் இருக்குது, கர்த்தர் பரலோகம் இருக்குது, பரலோகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் இது உள்ளே இருக்குது. ஆண்டவர் அப்படியே அல்வா துண்டு மாதிரி எல்லாத்தையும் நீ எது வேணால் எடுத்துக்கோன்னு நமக்கு இதை திறந்து கொடுத்துருக்கிறாரு. அதை எல்லாம் விட்டுட்டு வெறுமா இதை மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போனால், ஆவியானவர் இல்லைன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தமாக உள்ளவங்க கிட்ட, நல்லா ஜபம் உள்ளவங்க கிட்ட, ஆவியானவர் உள்ளே இருக்கிறவங்க கிட்ட அவங்க இருந்தால் தான் எண்ணெய் நமக்குள்ளாக என்ன செய்யும், எரியும். அல்லேலூயா. நம்ம தீவெட்டி அப்போ தான் எரியும். அந்த தீவெட்டி அப்போ தான் எரியும். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே போய் என்ன செய்யும், அப்படியே பாடமாக அமைஞ்சிரும். நமக்குள்ளே இது பாடமாக அமையும் போது அந்த அக்கினி அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது இந்த அம்மா போகவில்லை, புத்தியுள்ள தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். இன்னொரு பாட்டு என்ன செஞ்சாங்க, அபிஷேகத்தோடு போனார்கள். முதல் பாத்தி போச்சு, ஆனால் எண்ணெய் இல்லை, அதனால் ஆவியானவரை அதை கொண்டு போகல, தியானம் பண்ணலை, வேதத்தை சரியாக படிக்கலை, வேதத்துக்கு கீழ்ப்படியலை, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை சரியாக மைண்டில் எடுத்துக்கலை. கர்த்தர் சொல்கிறத நம்ம அறிஞ்சாதான் நமக்கு பரலோகம் என்பதை நான் ஒன்று சொல்கிறேங்க. இங்கே தான் கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம், பாடுபடுறோம், எல்லா விதத்துலேயும் நம்ம துன்பப்பட்டுருக்கோம். ஆனால் நம்ம பரலோகத்தில் போனால் நல்லா இருப்போமா இல்லையா? இதெல்லாம் கிடையாது. துக்கம் இல்லை, துயரம் இல்லை, துன்பம் இல்லை, பாடு இல்லை, எதுவுமே இல்லைங்க. நல்லா இருப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட அதான் சொல்வேன், நான் தனியாக உங்களோட தான்ப்பா சஞ்சரிச்சிட்ருக்கேன், என்ன நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போனால் எனக்கு சுகர் வியாதி இருக்காது இல்லைப்பா, எனக்கு இருக்கிற பலவீனம் இருக்காது இல்லைப்பா, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அப்படியே என்ன அருமையாக உங்கள் பின்னாலேயே நான் என்ன செய்வேன், உங்கள் வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு உங்கள் பின்னாலே நல்லா சூப்பராக அலைவேன். இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250-300 பாட்டு எழுதியிருக்கேன். அங்கே வந்தேன்னா இன்னும் நிறைய பாட்டு எழுதுவேன் ஆண்டவரே, நிறைய அவங்க பாடிக்கிட்டே அவங்க பின்னாலேயே வருவேன். அப்போ என்ன சந்தோஷம் அந்த பரலோகம், என் மனவாளனை கூட நான் வாழ்வது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படியே நீங்கள் நினச்சி பாருங்க. நான் நினச்சி பார்க்குறேன், அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த துக்கமோ, எந்த துன்பமோ, எந்த துயரமோ என்ன நெருடுவதே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி கஷ்டப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் எல்லாம் மறந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அப்படியே டோட்டலாக மாற்றுவார். நான் என்ன கேட்குறேனோ அப்படியே கொடுப்பாரு. ஏன்னா நான் என் மணவாளனோடு மணவாட்டியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது மாதிரி தான் எல்லா பெண்களும், நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படி தான் வாழணும். அவரை தான் நம்ம என்ன செய்யணும், முன்னோடியாக நம்ம வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், இந்த மணவாளன் தீவெட்டிகளோட பாத்திரத்தில் எண்ணெயோடு எண்ணெய் கொண்டு போனாங்க. அடுத்த குரூப்பு ஆண்டு 5 பேர் என்ன எடுத்துகிட்டு போனாங்க, அபிஷேகத்தை கொண்டு போனாங்க, வார்த்தையை கொண்டு போனாங்க,
வசனங்களை கொண்டு போனாங்க, தியானித்து அதன்படி நடந்த கீழ்ப்பிடித்தலை கொண்டு போனாங்க. கற்பை கொண்டு போனார்கள். அவங்க கண்கள் உலகத்தை நோக்கி பார்க்கலை. அல்லேலூயா. ஏவாளுடைய கண் என்ன செஞ்சிச்சு? திரும்பி அந்த பாம்பை பிசாசை பார்த்துச்சு. அந்த மாதிரி நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை பார்த்து அதன்படி நடக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு பரலோகமே கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனால் பரிசுத்தமாக இல்லைன்னா அது கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் தான் தேவன் நம்மளை அக்கினியாய் நடத்தி மேலே கொண்டு போவார். அல்லேலூயா. சரி, அடுத்த இவங்க இதை பண்ணுறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? எண்ணெயோடு போனாங்க. அடுத்து நடு ராத்திரியில் எத்தனை 6வது வசனம் பாருங்கள். ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 1:13 நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை. பரிசுத்த ஆவி முத்திரை கட்டாயமாக நமக்குள்ள அவர் உள்ளே வந்தார்னா முத்திரை போட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சபையாக இருந்தீங்கன்னா அந்த சபை முத்திரை ஒன்று போடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற இமிக்ரேஷன் முத்திரை. அல்லேலூயா. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போனோன்னா நம்மளை போனவங்களுக்கு தான் தெரியும். நானும் நிறைய தடவை போயிருக்கேன். என்ன செய்வாங்கன்னா இமிக்ரேஷனில் நம்ம பார்ப்பாங்க, அந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க, இந்தியா முத்திரை இருக்குதான்னு பார்ப்பாங்க, என்னென்னவோ செக் பண்ணுவாங்க, பேக்கை செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. கடைசியில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த முத்திரையை என்ன செய்வாங்க? போடுவாங்க. அது மாதிரி நம்ம கரெக்டாக இருந்தால் தான் ஆவியானவருடைய முத்திரை நமக்குள்ளே விழும், பரலோக முத்திரை நமக்குள்ளே விழும். பரலோக இமிக்ரேஷன் ரொம்ப 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 மெயினானது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், இவங்க அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டானது. இங்கே ட்ரெயின் ஸ்டேஷன்லலாம் என்ன செய்வாங்க? மேலேருந்து குரல் கொடுப்பாங்க தான், இந்த ட்ரெயின் போகுது வாங்க எல்லோரும் டிக்கெட்லாம் எடுத்து நம்ம என்ன செய்வோம்? ரெடி பண்ணுவோம். சீட் என்ன சீட்டுன்னு பார்ப்போம். இந்த ரயில்வே ஸ்டாம்ப்பு பார்ப்போம், அதில் இருக்கும், ரயில்வே ஸ்டாம்ப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ட்ரெயின் நின்று தான் அந்த ட்ரெயினில் ஏறி கரெக்டாக அந்த சீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம். அல்லேலூயா. அதே மாதிரி இங்கே ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, மணவாளன் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆயத்தமாகுங்கள், பிறரையும் ஆயத்தப்படுத்துங்கள், தோ வரப்போகிறார், கதவு திறக்க போகிறது, இப்பொழுது திறக்க போகிறது என்ற சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்குது. இன்றைக்கி உங்கள் காதுலையும் அது ஒலிக்குது. ஹல்லேலூயா. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாம் ஏஞ்சி என்ன செஞ்சாங்க? ஐயோ, வரும்போது யார் விளக்கு எரியுதோ அந்த விளக்குள்ளவங்களை மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? பரலோகத்துக்கு கொண்டு போவார். யாருடைய உள்ள முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கோ அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. யாருடைய உள்ளத்தில் ஆண்டவர் தேவாலயமாக இருக்கிறாரோ அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஐயோ, என்ன பண்ணுறது? கடனை எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த 5 பேருக்கும் அந்த அபிஷேகம் இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சாங்க? நேராக ஓடினாங்க. ஓடும்போது மணவாளன் மேலே என்ன செய்தார்? கதவு ஓப்பன் ஆச்சு. அல்லேலூயா. கதவு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே மணவாளன் வந்து விட்டார். ஆனால் இவங்கக்கிட்ட எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. என்ன செய்துன்னு சொல்கிற, இதுக்கு முன்னால் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாலே இவங்கக்கிட்ட ஓடி வராங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இவங்க சொன்னாங்க, நீ போய் கடையில் வாங்கிக்க, எங்ககிட்ட கிடையாது. கடைனா எது? சபை தான் அபிஷேகம் வாங்குகிற இடம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்நிய பாஷை வரும், அபிஷேகம் இறங்கும், நம்ம மனசில் இருக்க பாவம் எல்லாம் ஓடி போகும். நம்ம என்ன செய்வோம்? ஆனந்தமாக பாடுவோம், ஆனந்தமாக அவரை துதிக்கும்போது நமக்கு என்ன செய்யும்? அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதையெல்லாம் அப்போ போய் வாங்க முடியுமா? இந்த அம்மா என்ன இல்லை, போயிட்டு இதெல்லாம் அந்த டைமில் வாங்க முடியாது. வாங்க முடியுமாம்மா? சொல்லுங்களேன். முடியாது. ஹல்லேலூயா. அதை நம்ம அதுக்கு முன்னாலேயே ஆயத்தமாக வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும். இப்போ கூட நீங்கள் நிறைய பேர்கிட்ட அபிஷேகம் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இல்லைன்னா பரலோகத்தை மறந்துடுங்க, உங்களுக்கு பரலோகமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு பரலோகம் தாங்க மெயின்.
பரலோகம் தாங்க மெயினு. பணம் ஆண்டவர் கொடுக்கறது வேற, நம்மளை குடும்பத்தில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது அது வேற, சுகம் கொடுக்கறது அது வேற. ஆனால் பரலோகம் என்பது நாம் தங்க போகிற, நாளைக்கு தங்க போகிற ஒரு இடம், ஸ்தலம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு அபிஷேகம் இல்லாமல், ஆவியானவர் இல்லாமல் போக முடியாது. இவங்க எண்ணெய் அபிஷேகம் இருந்தபடியினால் அங்கே மேலே மணவாளன் வந்தார், நேராக வந்தார். இந்த 5 பேரை மட்டும் என்ன செஞ்சார்? கூட்டிக்கிட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு. இந்த 5 பேர் எண்ணெய் அபிஷேகத்தை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள பரலோக ராஜ்யம் அடைக்கப்பட்டு போச்சு. ஹல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு பாருங்க, இப்போ இந்த பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். 10ஆம் வசனம். ஆயத்தமாக இருங்கள், அவரோடு கூட கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டுச்சு, திறக்காது, திரும்ப திறக்காதுங்க. அதான் இதுதான் நமக்கு சந்தர்ப்பம். கர்த்தர் இதுதான் நமக்கு கொடுக்குற நேரம், நம்ம ஆயத்தப்படுறதுக்கு நமக்கு கொடுக்குற நேரம் இதுதான். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டது, அவ்வளோதான், இப்போ பாதாளத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லும்போது நீ பாத்திரம் இல்லை என்றான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லியாச்சுப்பா, அங்கே ஒரு சபை உருவாயிருச்சு. ஹல்லேலூயா. அங்கே ஒரு சபை உருவாயிருச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போது ஒரு ஆளையாவது சபைக்கு கூட்டிகிட்டு வரணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்கள், 5 பேருக்கு இந்த சபைக்கு வருவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10 பேர் சபைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 15 பேர் சபைக்கு வருவாங்க. உங்களை எண்ணெயால் நிறச்சிக்கங்க, அபிஷேகத்தால் நிறச்சிக்கங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க கஷ்டம் போகும், அவங்க பாடு போகும், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஊழியத்தை செய்யும்போது தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாடுகள், வறுமைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார்னா எடுத்து போட்டு உங்களை அருமையாய் வாழ வைத்து விடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் சரியான எண்ணெய் நிறைந்த தீவெட்டியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு பின்னால் இன்னும் அநேக தீவெட்டிகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தீவெட்டிகள் பின்னால் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்தோடையும் இவங்க 5 பேர்னு உதாரணத்துக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பின்னால் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்களுடைய ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல, மற்றொரு சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அந்நிய பாஷை பேச தெரிலப்பா, எனக்கு ஆவியானவரை எப்படி பிடிச்சிக்கிறதுன்னு தெரிலப்பா, அதெல்லாம் சொல்லாதீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா துதி செலுத்துங்க, சபையில் வந்து ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இருந்தால் அப்படியே தான் இருப்பீங்க. அதில் அக்கினி எரியாதுங்க, பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. நான் அப்படியே தீர்மானமாய் ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும். அந்த இடத்துக்கு போக ஆசையா? பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு அவருடைய திருமண நாளிலே நம்ம கலந்து கொண்டு அவரை பாடிக்கொண்டு ஆனந்தமாய் அவர் பின்னால் போகிறதுக்கு ஆசை உள்ளவங்க எல்லாம் கரங்களை தட்டுவோம், பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க அதிப்பாராக. புத்தி வேணும், ஆயத்தம். ஒன்று வந்து புத்தி, நல்ல புத்தி வேணும், அப்போ தான் ஆவியானவரை பிடிக்க முடியும். 2வது ஆயத்தம் வேணும். 3வது கடவுள் பயம் வேணும். 4வது திறமை வேணும். பயம் இருக்கக்கூடாது பிசாசு அடிக்கிறதுக்கு. அடுத்தது எண்ணெய் அபிஷேகத்தின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேணும். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் பரலோகம் நமக்குன்னு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நன்றி. உங்களுக்கு உள்ள நேரம் கூட ஆண்டவர் கொடுத்த நேரத்துக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கட்டாயமாக செய்யும். ஆமென். செய்யும் தானே? ஆமென். ஆமென். நான் வீணா விருதாவா இந்த வயசான காலத்தில் முடியாமல் நான் வந்து பேசலை. கர்த்தர் வல்லமையோடு எனக்கு இருந்து பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.